Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 3.14 ஓட கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Write each of the following expressions in terms of alpha plus beta and alpha beta. இதில் ஒரு 4 கொஷின்ஸில் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது ஆல்ஃபா பீட்டா தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ஆன்சரில் கொண்டு வரும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு இந்த டேர்ம் ஆல்ஃபா பீட்டா இது இருக்கிற மாதிரி இதை சால்வ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் கொண்டு வராங்க, இந்த மாதிரி மாற்றுறதுனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செகண்ட் சம்மில் ஆக்சுவலி இதுதான் நம்மளுடைய சம் ஆஃப் ரூட்ஸ், இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த சம்மில் இது எப்படி மாற்றுறதுன்னு நீங்கள் கற்றுக்குறீங்க. இதிலே இதே எக்ஸசைஸில் செகண்ட் சம்மில் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மாற்றிட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இதில் எப்படி மாற்றணும் அப்படின்றத கற்றுக்குறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா டிவைடட் பை 3 பீட்டா தென் பிளஸ் பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா. இப்போ இதில் 3 டினாமினேட்டரில் காமனாக இருக்கா. ஸோ இப்போ இது வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், 1/3 இன்ட்டு ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா வருமா. ஸோ இப்போ இதில் கீழே டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா வருமா. இப்போ இங்கே கீழே ஆல்ஃபா பீட்டா நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா எவ்வளோ, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், எது காமனாக இல்லையோ அதை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம, கரெக்டாக? இப்போ இந்த ஃபார்ம் வந்துருச்சா பாருங்கள், கீழே வந்துருச்சு ஆல்ஃபா பீட்டான்னு, ஆனால் மேலே என்ன வரல நமக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரல, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு நமக்கு தெரியுமா. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ப்ளஸ் 2ab இந்த பக்கம் வந்தால் என்னாகும், மைனஸ் 2abன்னு மாறுமா. இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், இது ஆல்ஃபா ஸ்கொயர் இது பீட்டா ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நான் இப்போ எப்படி மாற்றி எழுதுறேன்னு பாருங்கள். இதே ஈக்குவேஷனை நம்ம எப்படி மாற்றி எழுதுறோன்னா, 1/3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா the whole divided by alpha beta. ஸோ உங்களுக்கு புரியுதா பாருங்கள், இதே ஃபார்முலாவை இந்த ப்ளஸ் 2ab இந்த பக்கம் போனால் மைனஸ் 2ab ஆகும். ஆனால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை நான் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட் ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கரெக்டாக என்ன பண்ணிட்டோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா. ஸோ நம்ம டேர்ம்ஸை கரெக்டாக இதில் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதே மாதிரியே இதில் செகண்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 1/α பீட்டா 1/α பீட்டா கீழே என்ன காமனாக இருக்குது. இப்போ இங்கே 3 காமனாக இருந்தது, நான் 3 வெளியில் எடுத்தேன்னா இங்கே ஆல்ஃபா பீட்டா காமனாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1/α பீட்டாவை வெளியில் எடுத்துக்கிறேன். வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் பாருங்கள், 1 டிவைடட் பை கீழே எனக்கு என்ன இருக்குது, 2 ஆல்ஃபாவில் ஒரு ஆல்ஃபா போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 2 பீட்டாவில் ஒரு பீட்டா போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் ஒரு பீட்டா மட்டும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், 1/α பீட்டா. இப்போ கீழே காமனாக எடுக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்தால் ஆல்ஃபா பீட்டா வருமா. இப்போது இங்கே என்னத்தை, இங்கே பீட்டா இல்லை. ஸோ மேலேயும் கீழே பீட்டாக்கு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அர்த்தம், ஆர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே ஆல்ஃபா. ஸோ இப்போ பாருங்கள் மேலே என்ன இருக்குது, 1 இன்ட்டு இது பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே இருக்குது, இங்கே வந்துதான் மேடம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்தது. இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த சம் கரெக்டு. இன்கேஸ் இதில் மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல டிவிஷன் இல்லை வேறு ஏதாவது சிம்பிள் இருந்ததுன்னா இந்த ஸ்கொயர் இருக்கிறதுல கரெக்ட் கிடையாது. அதாவது இந்த மாதிரி இருந்தால் கரெக்ட் இல்லை. பட் இது என்ன அர்த்தம், ஆல்ஃபா பீட்டான்றது ப்ராடக்ட் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம் சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த சம் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, தேர்ட் ஒனில் உள்ளே 2 அதாவது a மைனஸ் பி a ப்ளஸ் பி இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேர்ம் எடுத்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோமா. இப்போ ஃபஸ்ட்டு 3 ஆல்ஃபா எடுத்து 3 பீட்டா கூடயும் நெக்ஸ்ட் 1 கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா என்ன வரும் நம்மளுக்கு, 9 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 3 ஆல்ஃபா இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா 3 ஆல்ஃபா. நெக்ஸ்ட் பாருங்கள் -1 இந்த டேர்ம் எடுத்து இது கூட பண்ணணுமா, -1 இன்ட்டு 3 பீட்டா அப்படின்னா -3 பீட்டா -1 இன்ட்டு -1 பண்ணிங்கன்னா +1.
ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு பாருங்க, இப்பவும் நம்மளுக்கு அந்த டேர்ம் வந்துச்சா? இங்கே வந்துருச்சு ஆல்ஃபா, பீட்டா. பட் இங்கே வரல. இது எப்படி மாற்றி எழுதுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 9 ஆல்ஃபா, பீட்டா அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் -3 காமனாக இருக்கா? இப்போ இதில் -3யை வெளியில் எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது. நடுவில் என்ன சிம்பிள் வரணும்? இங்கே -3 போயிடுச்சுன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் வரணும். இப்போ பாருங்கள், -3 இன்ட்டு ஆல்ஃபா -3 ஆல்ஃபா, -3 இன்ட்டு பீட்டா -3 பீட்டா ப்ளஸ் 1. ஸோ இது எப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அவங்க கேட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த டேர்மை மாற்றி எழுதிட்டோம். ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த ஃபோர்த்து சம்மில் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 3 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 டிவைடட் பை ஆல்ஃபா. இதில் எதுவுமே என்ன இல்லை நம்மளுக்கு காமனாக, இதில் எந்த ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நான் இதில் என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு டினாமினேட்டர் எப்படி வரணும்? காமனாக வரணும் இல்லையா? ஸோ ஆல்ஃபா பீட்டா ரெண்டுத்தையும் பண்ணேன் அப்படின்னா, இங்கே ஆல்ஃபா கூட மல்டிப்ளை பண்ணணும், இங்கே பீட்டா கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணியாச்சா? இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. என்ன இருக்குது? ஆல்ஃபா பீட்டா கீழே இருக்குது. ஸோ இப்போ மேலே பாருங்கள், இங்கே 3 ஆல்ஃபா 3 பீட்டா. இதுலேருந்து நம்ம ஒரு 3யை காமனாக எடுக்கலாமா? இப்போ இல்லை 3யை காமனாக எடுத்திங்கன்னா மீன் என்ன இருக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போவும் பாருங்கள், இந்த டேர்ம் கரெக்டாக, அதாவது இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு ஆல்ஃபா 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 இன்ட்டு பீட்டா 3 பீட்டா. ஸோ இந்த டேர்ம் எடுத்துட்டோம். மீதி ரெண்டையும் பக்கத்தில் எழுதியிருக்கேன். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொன்னேன்? நான் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை மாற்றி எழுதுனீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab சொன்னேன்னா, இந்த -2ab இந்த பக்கம் +2ab இருக்கும். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இங்கே +2ab இருக்கும். அது இந்த பக்கம் வந்தால் -2ab. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை நம்ம என்ன எழுதலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாமா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் எப்படி எழுதுறேன்னு, 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் இதுக்கு மட்டும் இந்த மாதிரி மாற்றி எழுதுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா the whole divided by alpha beta. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் டேர்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா வந்துருச்சு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கீழேயும் ஆல்ஃபா பீட்டா. ஸோ அவங்க கேட்ட மாதிரி இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம ஆஸ் பர் திஸ் ஃபார்முலா என்ன பண்ணோம்? நம்ம மாற்றி எழுதிட்டோம். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டில் 4 சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.